பிரைஸ் தி லார்ட். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? ஒரு இடத்துல பைபிள்ல பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு காணிக்கை பெட்டி அருகே வந்து அமர்ந்து யார் யார் என்னென்ன காணிக்கை போடுறாங்கன்னு பார்க்கிறாரு. அதுல ஒரு ஏழை கைம்பெண் போடுற காணிக்கையை அவர் உதாரணமாக சொல்கிறார். எத்தனையோ செல்வர்கள் தங்களுக்கு இருந்த செல்வங்களிலிருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் தங்களுக்கு வைத்திருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். ஏழை கைம்பெண் தன்னுடைய வாழ்வுக்காய் வைத்திருந்ததை விதைத்தாள், தன்னுடைய வாழ்க்கையை விதைத்தாள், தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த, அடுத்த நாள் சாப்பாட்டுக்காக வைத்திருந்த தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய பிழைப்பை அவள் விதைத்திருக்கிறாள். ஆபிரகாம் விதைத்தது அவருடைய மகனை அல்ல, தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய வருங்கால நம்பிக்கை. தன்னுடைய மகன் தான் தனக்கு கடைசி காலத்துல எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும், அவன் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை, இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையை அவனுடைய சமூகத்திலே விதைத்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை பேர் கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? கரெக்டா இத்தனை பர்சன்டேஜ் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி நம்முடைய வருமானத்துல எவ்வளவு கூட குறை இருந்தாலும், எவ்வளவு செலவுகள் அதிகமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியான, இப்ப இந்த மாசம்லாம் நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, காலேஜ் ஃபீஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல எதுக்கு ஊழியக்காரர் கொடுக்கணும், எதுக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கணும், எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு கொடுக்கணும், அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் ஸ்கிப் பண்றோம்னு பாருங்க. கொடுப்பது ஊழியர்களுக்கு அல்ல, கொடுப்பது ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர் விதைக்கிறவருக்கு விதையை தருகிறார். என்னுடைய லைஃப்ல நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன், ஒரு மெசேஜ் கேட்டு, மினிமம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் இவ்வளவாவது காணிக்கை கொடுக்கணும், ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணா, ஒரு மாஸ் அட்டன் பண்ணா நான் இவ்வளவாவது காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி சர்ச்சுக்கு மாசம் மாசம் கொடுக்கிற ஒரு ஃபண்ட்ல இவ்வளவாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கேன் see that growth in my life. பிரைஸ் தி லார்ட். அந்த வளர்ச்சியை என்னுடைய லைஃப்ல நான் பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார். ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸை நான் பார்க்கிறேன். அது காரணம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நான் ஒரு டெசிஷன் எடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நீங்களும் கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களா இருக்க ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி பணிப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட்.